அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டத்தில், அதாவது ஜனவரி 11ஆம் தேதிக்கு பிறகாக தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய சம்பவம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது உங்களுடைய குடும்ப நிலவரம் எப்படி இருக்க பெற போகிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்கொள்வீங்க, உங்களுடைய திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடுமா, பொருளாதார நிலைமை நிதி வளமை எவ்வாறு அமைய பெற போகின்றது, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், கல்வி, உத்தியோகம், தொழில், வியாபாரம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகாரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்க செய்யுங்க. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான சோர்வை உண்டாக்கலாம். வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்கிறது. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யவும் நேரிடலாம். அரசாங்க வகையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படலாம். அலுவலகத்துல தங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறதன் மூலமா தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்தும் விடலாம். சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும், அதனால நன்மையே ஏற்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகவே வரும் அப்படின்னாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த பங்குதாரர்கள் உதவி செய்வாங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் எதிர்பார்த்த பல நல்ல வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். உடல் நலம் சீராகும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமான முடிவு எடுப்பதாக இருந்தா குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது நல்லது. இளைய சகோதர வகையில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். வேலையில இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கும். சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியும் இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் தற்போதைக்கு வேண்டாம். கடன் வாங்கி முதலீடு செய்யறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்துல இருந்து வந்த தாமதம் நீங்கி வேகம் எடுக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம்.
அதே போல் அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தோன்னா வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க செய்யும். கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். காரியங்களில் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில மூன்றாவது நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பெண்களுக்கு எதுலேயுமே சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே நேரம் மனதிடம் அதிகரிக்க செய்யும். இதன் காரணமாக உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க. தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கவும் செய்வாங்க. புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க. தங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அடைத்து பேசும் அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு உயர்வானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிச்சிடும். பணவரத்து இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த இடையூறுமே இருக்காது. அதே நேரம் இந்த நேரத்தில் எல்லா வகைகள்லையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்க செய்யும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். அலைச்சலும் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணவரவு இருக்கிறதுடன் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலை மாற ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மன திருப்தி காண்பாங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்குங்க. கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம். பணியிடத்தில் தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாக பெறுவீங்க. வாகனம் வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தால்
நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம், அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறுவீங்க. அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்க பெறப்போகிறது. இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது. தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க. வீடு, மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும். தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடுறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு. அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும். தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம்.